ஊனமுற்றோர்களுக்காக ஊக்கத்தொகையை அதிகரித்து கேட்டு போராட்டம் நடத்தியிருக்காங்க. ரொம்ப நாளா நடத்திட்டு இருக்கிற போராட்டம், கடந்த இப்போ 6 நாட்களாக கொஞ்சம் சிவியரா நடந்துகிட்டு இருக்கு. போராட்டம் நடத்துறது அவங்களுடைய உரிமை. போராட்டம் நடத்துறாங்க. எல்லா ஸ்டேட்லயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஊக்கத்தொகையை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க, கூட்டியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில மட்டும் தான் அத இன்னும் இது பண்ணல. ஸோ அதனால பெண்களுக்கு வந்து மாதம்தோறும் 2000 கொடுக்கக்கூடிய அந்த தமிழக அரசால ஏன் ஊனமுற்றோர்களுக்காக அந்த தொகையை கொடுக்க முடியல, எங்களுக்கு ஏன் இந்த இறக்கத்தை காட்ட மாட்டேங்கிங்க அப்படின்னு. ஏன்னா இது வந்து இந்த துறை வந்து மாண்புமிகு முதலமைச்சருடைய நேரடி கண்காண்பட்டில் இருக்கக்கூடிய ஒரு துறை, ஊனமுற்றோர்கள் கூடது. அப்போ இதுக்கு வந்து மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த துறைக்கு மினிஸ்டர் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான். ஆனால் அவரை காண்டி இந்த போராட்டம் நடத்துகிறாங்க. இந்த நடத்தும் போதே இவ்வளோ தூரம் ஒரு மாற்றுத்திறனாளின்னு கூட பார்க்காம இந்த தமிழக அரசு எந்த அளவுக்கு திமிர காட்டுதா, இல்லை எங்களை கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இவ்வளோ தூரம் பண்ணுறாங்களாங்கிறதான் தெரியலை. இதில் காவல்துறையோட நடவடிக்கை எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? ரொம்ப மோசமாக இருக்குது. ரொம்ப மோசமாக இருக்குது. ஈவு இறக்கமே இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மாற்றுத்திறனாளிங்க நார்மலாக இருக்கிற நம்மளையே போட்டு இந்த இது பண்ணுறாங்க. நம்மளாலேயே ஒரு சின்ன அடித்தா தாங்க முடியல. மாற்றுத்திறனாளின்னு கூட பார்க்காம தரன்னு இழுத்துட்டு பஸ்ஸில் ஏற்றி அதில் பொதுச் செயலாளர் அவருங்க ஜான்சிராணி அவர்கள் மயக்கமடைந்து, ஒரு பொதுச் செயலாளர், இந்த சங்கத்துடைய பொதுச் செயலாளருக்கே இந்த அளவுக்கு கொடுமை பண்ணுறாங்க. குடிக்க தண்ணி கொடுக்க மாட்டேங்காங்க, பாத்ரூம் போக விட மாட்டேங்கிறாங்க. இத்தனைக்கும் ஸ்பாட்டில் 2 எம்எல்ஏக்கள் வராங்க. எம்எல்ஏக்கள்கிட்டையும் அவங்க சொல்கிறதுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போ இந்த கூட்டணி கட்சியில் உள்ள எம்எல்ஏக்கள், அப்போ கூட்டணி கட்சியில் உள்ள இருக்கிற எம்எல்ஏக்களுக்கே இந்த சொல்லி மரியாதை இல்லைன்னா, அப்புறம் பாமர மக்கள் நம்ம சொல்லி என்ன கவர்மெண்ட் நம்மளுக்கு மரியாதை கொடுக்குது?